என்னோட நேம் வந்து கிருத்திகா. ஹாய், என்னோட ஹேர் ஆயில் சீக்ரெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான். முழுக்க ஹெர்பல் தான், மூலிகையால் செய்யப்பட்ட ஹேர் ஆயில் தான். நான் வந்து விஜய் அண்ணாவோட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே லெங்க்த்தியாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ளிட்டன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயிலாக தான் இந்த ஹேர் ஆயில் வந்து இருக்கும். அண்ணாவோட ஹேர் ஆயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சாதாரணமாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து அக்ஷரா ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விஜய் அண்ணாவோட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அடர்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருந்தது அப்படிங்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி நீளமாக, அதாவது இப்போ என்னோடய முடி லென்த் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கு கீழே வரைக்குமே நல்லாவே வளர்ந்துருக்கு. அதோட சேர்த்து நான் ஹேர் சீரமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் சீரமும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் முடி வெடிக்காமல் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஹேர் சீரம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணது இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த 2 கையில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய முடியில் மட்டும் இப்படி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் அப்ளை பண்ணேன். மல்லும் வேறு லெவலில் இருக்குது. ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கூம் பண்ணிக்கலாம். கரெக்டான ஹேர் ஆயிலும் ஷாம்புவும் யூஸ் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஹேர் வந்து வளர்ந்துருக்கு. ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். இப்போ வந்து நம்ம ஈவினிங் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் ஆயில் வந்து உண்மையிலே ஸ்மெல், நான் ஒரு 4 தடவை இது பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல் நல்லா இருந்தது. நேச்சுரல் ஸ்மெல் தான், எந்த வித இதுவுமே ஆட் பண்ணாமல் பியூராக அந்த இயற்கை மூலிகையில் வரக்கூடிய ஸ்மெல் மட்டுமே தான் அந்த இதில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டுற அளவுக்கு இந்த ஹேர் ஆயிலில் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மளோட பாட்டில்லையே நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து முடியை வந்து வளர்கிறதுக்கும் முடி கருமையாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக வளர்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நான் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஹெவி ஆயில் தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 days வந்து அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நான் வெளியில் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன்னா. ஸோ வந்து நான் 2 days விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் ஹெவியாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உண்மையிலே சூப்பராக வந்து குளிர்ச்சியாகவும் இருக்குது. அதாவது இப்போ என்னோடய பாடி வந்து ஹீட் பாடி, கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயில் வந்து அவங்க கொடுக்குறாங்க அண்ணா. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் இருக்குது அப்படிங்கிறத ஹேர் பிக் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஆயிலும், ஹேர் ஷாம்பூ, ஹேர் மாஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணாவோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேர் பேக்கை சென்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்குரிய ஷாம்புவோ ஹேர் ஆயிலோ நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ என்னோடய ஹேர் க்ரோத் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னல் போட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு பேண்ட் போட்டுப்பேன். இதுதான் என்னோட ரெகுலராக வந்து நான் பண்ணுற ரொட்டீனு. இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முடியும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு அண்ணாவோட ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோட முடிக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேக் வந்து சொல்யூஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே வந்து அண்ணா சொன்னதுக்கப்புறம் என்னோடய முடி நல்லா ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது, நல்லாவே க்ரோத்தாக இருக்குது. நீங்களும் வந்து அண்ணாவோட இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹேர் ஆயில் பற்றின டீட்டெயில்ஸும் ஹேர் கேர் அட்வைஸும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அண்ணாவோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அண்ணா கிட்ட கேட்டு உங்களோட ஹேர் கேரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அண்ணாவோட கான்டாக்ட் நம்பரில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள்.